பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மூவரும் பிரபஞ்சத்தை ஆளும் தெய்வங்கள். இவர்களில் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து பூமியில் தோன்றி அசுரர்களை வதைத்து தேவர்களுக்கு உதவுவார். இப்படி அவர் எடுத்த 10 அவதாரங்களில் ஒன்றுதான் நரசிம்ம அவதாரம். ஹிரண்யகாசிபு என்ற அரசன் பிரம்மாவை வஞ்சித்து ஒரு வரம் பெற்றான். எந்த மனிதனாலும், மிருகத்தாலும், இரவிலும், பகலிலும், வீட்டிலும், வெளியிலும், ஆயுதத்தாலும், ஆயுதமின்றியும், பூமியிலும், வானிலும் கொல்ல முடியாது என்ற வரமே அது. தன்னை யாரும் கொல்ல முடியாது என்ற காரணத்தால் அவன் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தான். ஹிரண்யகாசிபுவின் மகன் பிரகலாதன் விஷ்ணு பகவானின் பக்தனாக இருந்தான். தன் தந்தையின் அட்டகாசங்களை பொறுக்க முடியாமல் தினமும் விஷ்ணுவை வழிபட்டு வந்தான். இதனால் கோபம் அடைந்த ஹிரண்யகாசிபு தன் மகனை பலவாறு துன்புறுத்தினான். பிரகலாதனை கொல்ல பல முயற்சிகள் செய்தும் அவனை கொல்ல முடியவில்லை. இதனால் கோபமடைந்த ஹிரண்யகாசிபு பிரகலாதனை தூணில் அடித்து நொறுக்கினான். அப்போது தூணிலிருந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அவர் மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல. பகலிலும் இரவிலும் இருந்தார். அவர் வீட்டிலும் வெளியிலும் இருந்தார். அவர் ஆயுதத்தாலும் ஆயுதமின்றியும் ஹிரண்யகாசிபை தனது நகங்களால் வாசற்படியில் வைத்து கொன்றார். இக்கதையின் பொருள் என்னவென்றால், தீய செயல்கள் செய்பவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தாலும் இறுதியில் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். பிரகலாதனைப் போல் விஷ்ணுவை பக்தியுடன் வழிபட்டால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இறைவனால் காப்பாற்றப்படுவோம் என்று இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. விஷ்ணு பகவானின் தெய்வீக சக்தி எவ்வளவு பெரியது என்று இதன் மூலம் நாம் உணர்ந்து கொள்ளலாம். நன்மை செய்பவர்களுக்கு நன்மையும், தீமை செய்பவர்களுக்கு தீமையும் வரும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையிலும் விஷ்ணுவை பக்தியுடன் வழிபட்டால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். கடவுளின் சக்தி எல்லையற்றது என்பதை நாம் என்றும் மறக்கக்கூடாது.